இப்போ பாருங்கள், இது வந்து இந்த நெக்கு ஷேப் வச்சுருக்கோம். இதுக்கு நம்ம எப்படி ரெடி பண்ணுறதுன்றத பார்க்கலாம். இங்கே பாருங்கள், கீழே ஃபினிஷிங் பண்ணிவிட்டேன். கீழே வந்து 1 இன்ச் வச்சு தைச்சி மேல் பக்கம் திருப்பிட்டேன். இங்கே பாருங்கள், திருப்பிட்டேன். ஓகேங்களா? நம்ம நெக்கு மட்டும் கட் பண்ணல, சைடில் ஆர்மு, மேலே இந்த சைடு ஆர்ம்லாம் கட் பண்ணிட்டோம். சரிங்களா? இந்த இடத்துல கேன்வாஸ் வச்சு திருப்பி தைக்கணும். ஓகேங்களா? இங்கே பாருங்கள், இப்படி இருக்கும்போது இது லைனிங், இது உள்ளே போகும், இது உள்பக்கம், இது உள்பக்கம், இது உள்பக்கம். அப்போ இந்த லைனிங்கில் வந்து நம்ம கேன்வாஸ் வச்சு தைச்சிக்கலாங்க. இந்த கேன்வாஸ் வந்து பாருங்கள், இந்த ஷைனிங் வந்து இந்த லைனிங் மேலே படணும். இப்படி வச்சுக்கணும். சரிங்களா? இது மிடில் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த இடத்துல எவ்வளோ கிளாத் வருதோ இந்த இடத்துலையும் அவ்வளோ கிளாத் வரணும். மிடில் பண்ணி வச்சு இந்த 4 பக்கமும் தைச்சிக்கோங்க, 3 பக்கம் தைச்சிக்கோங்க. ஓகேங்களா? ஊசி உள்ளே இறக்கி கார்னர் வந்தோடனே ஊசி உள்ளே இறக்கி டர்ன் பண்ணோம். மறுபடியும் ஊசி உள்ளே இறக்கி டர்ன் பண்ணோம். ஓகேங்களா? இங்கே பாருங்கள், உள் பக்கமாக இப்படி எடுத்துக்கணும். இப்படி எடுக்கும்போது கேன்வாஸ் கீழே போயிடும், இந்த சைடு வரும். ஓகேங்களா? இது உள் பக்கம் வரும். இதில் வந்து நம்ம மிடில் பார்த்து குண்டு ஊசி குத்திக்கணும். ஏதாவது ஒரு பின் பண்ணிக்கோங்க. இந்த சைடும் பின் பண்ணிக்கோங்க. சும்மா ஜஸ்ட் அப்படி பின் பண்ணி விட்டுடுங்க. ஓகேங்களா? இப்போ பாருங்கள், அப்படியே உட்காந்துச்சுங்களா? இப்போது இதில் கைடு அளவு தைச்சி இப்படி வந்து அப்படி போகணும். ஓகேங்களா? தைக்கலாமா? கைடு அளவு மட்டும் தைங்க. இங்கே பாருங்கள், அப்படியே வந்து ஊசி உள்ளே இறக்கி டர்ன் பண்ணோம். இந்த ரவுண்டு வரணும். தைச்சிட்டே அந்த ஒரு பாட்டாக பார்த்து தைங்க. ஊசி உள்ளே இறக்கிட்டு டர்ன் பண்ணோம். ஓகேங்களா? இப்போ இந்த ரவுண்டு தைக்கணும். அப்புறம் இந்த ஸ்ட்ரைட் தைக்கணும். சுடிதார் ஃப்ரண்ட்டுக்கும் இதே மாதிரி தாங்க தைக்கணும். ஓகேங்களா? அங்கே பாருங்கள், இதை கட் பண்ணிடணும், இங்கேயும் கட் பண்ணிடணும். ஓகேங்களா? இந்த ரவுண்டு தைச்சிட்டு இந்த ரவுண்டு தைக்கணும். ஓகேங்களா? அங்கே பாருங்கள், அந்த கார்னரில் டாக்கா போடணும். அப்போ தான் அந்த ஷேப் வந்து திரும்பும். இந்த 3 கார்னர்லேயும் டாக்கா போட்டுட்டோம். இப்போ இந்த பின் எடுத்துடலாம். இப்போ பாருங்கள், இதுக்குள்ளே கை விட்டு இப்படி திருப்பிடலாம். ஓகேங்களா? இது ஷேப்பு ஸ்டிச் பண்ணிடலாங்க. எட்ஜ் தையல் போட்டால் தான் உங்களுக்கு அந்த நெக்கு ஷேப் வந்து தெரியும். ஓகேங்களா? இங்கே பாருங்கள், இதில் லைனிங் கிளாத்து இந்த கலருக்கு இப்படி வெளிப்பக்கம் தெரியாத மாதிரி நல்லா அழகாக இந்த ரவுண்டு ஷேப் அழகாக வர மாதிரி தைங்க. கரெக்டாக எட்ஜிலே போடுங்க. ஓகேங்களா? இங்கே பாருங்கள், இப்போ அவுட்லைன்
இப்போ இந்த சைடு எக்ஸஸாக இருக்கிறத கட் பண்ணிவிடுங்க. லைனிங் கட் பண்ணும்போதே இதை கட் பண்ணியிருக்கணும். சாரி, நான் மறந்துட்டேன். பாருங்க, அவுட்லைன் ஸ்டிச் போட்டாங்க. இப்போது டிஸ்டன்ஸ் ஸ்டிச் ஒன்று போட்டுடலாங்க. பாருங்கள், பேக் நெக் எப்படி தைக்கிறதுன்றது பார்த்துட்டோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்க ரிலேட்டிவ்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.